சின்ன மருமகள் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததும் போமா போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்போது ஈஸ்வரியும் சித்துவும் உள்ளே போய் இங்கே பாரு ஐஸ்வர்யா, இப்போ தான் சேது வந்து உன்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால நீ என்ன பண்ணுறீன்னா இன்றைக்கி எப்படியாவது சேதுவை கரெக்ட் பண்ணிடணும். நாங்கள் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நாங்கள் பண்ணிடுறோம். நீ அதை வச்சு கவலைப்படாத. இப்போது 2 கோடி கேட்டோம் வேண்டான்னு சொன்ன பார்த்தியா, அதே மாதிரியே நீ எதுவும் சொதப்பி விட்றாத ஐஸ்வர்யா அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்த சொல்கிறீங்க, இதெல்லாம் அவருக்கு தானாக பாசம் வரணும். நீங்கள் இப்படி சொன்னால் எப்படிங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அப்போ சித்ரா வந்துட்டு என்ன ஐஸ்வர்யா, நீ சின்ன வயசுலேருந்து சேது மாமாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்த, இவ்வளோ தானே உன்னோட லவ் வச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அது வந்து அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லும்போது இங்கே ஈஸ்வர்யா அப்படியே அமைதியாக்கிடுறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, நாங்கள் எல்லா ஏற்பாடையும் ரெடி பண்ணிடுவோம், உனக்கு சம்மதம் தானே அப்படிங்கிறாங்க. சம்மதம் தாங்க அத்தை, ஆனால் அப்படிங்கிறாங்க. சரி நீ போ, நீ உன்னோட வேலையை பாரு, நாங்கள் மீதி வேலையெல்லாம் பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சின்னம்மாட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் ஈஸ்வரி சொல்கிறாங்க. இப்படி சின்னஞ்சிறுசுக இத்தனை நாள் எதுவும் ஒன்றும் சேரலைங்கிறாங்க. இப்போ 2 பேர்த்துக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாமே, இன்னைக்கு ஜோசியர்கிட்டையும் பார்த்தேன், நாள் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கவும் அப்படியா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் யோசிக்கிறாரு. சின்னம்மாவும் பாவங்க குழந்தைங்க 2 அப்படின்னு சொல்லவும் சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்ட்டுறாங்க ராஜாங்கமும். அதுக்கான ஏற்பாட்டு எல்லாமே ஈஸ்வரியும் சித்தவும் பார்த்துக்கிறாங்க. போய் அவங்களோட ரூமில் எல்லாம் பெருசாக எதுவும் டெக்கரேஷன்லாம் இல்லை, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு, ஆனால் சேதுவுக்கு இப்படி அங்கே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஐஸ்வர்யாவை மட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி ரூமுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது இவங்களோட பிளானு. அப்போது சேது வந்து அழகரை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அழுகாதட தங்கம் அப்படின்னு சொல்லி பால் குடிக்கிறியா தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அழகரை தூங்க வைக்க வர்றாங்க சேது. அப்போ பார்த்து ஐஸ்வர்யா பயங்கரமாக ரெடியாகி ரூம்குள்ளே வர்றாங்க. அப்போது ஐஸ்வர்யாவை ரூம்குள்ளே விட்டப்போ தான் யோசிக்கிறாங்க, அச்சிச்சோ அழகர் இருக்கானே அப்படின்னு சொல்லி. அப்போது அழகர் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவனை எடுத்துகிட்டு போய் சேதுவே நம்ம இன்றைக்கி மலர்கிட்ட கொடுத்துடணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போது அழகர் வந்து தூங்கிட்டான். அப்போ சித்து வந்து நான் எடுத்துகிட்டு போகிற சேது, அழகர் வந்து என் ரூமில் இருக்கட்டும், இன்றைக்கி எனக்கு தூக்கமே வரல, நான் அழகரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து வந்து அழகரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சேதுவும் சரி ஓகே அவங்க பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்போது ரூம் எல்லாம் சரி தூங்கலாமா ஐசு அப்படிங்கவும் ஐஸ்வர்யா எந்த இதுவுமே சொல்லலை. மாமாவுக்கு எப்போ நம்மளே பிடிக்குதோ அப்போ மாமா ஏற்றுக்கிட்டோம், நமக்கு பிடிச்சதுங்கிறக்காக யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ சேது வந்து என்ன ஐஸ்வர்யா தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஐஸ்வர்யா பெட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போது சேது போய் ஐசு எனக்கு இன்னைக்கு என்னோட மனசையே என்னோட தங்கமான பிள்ளை மீனாட்சியை நீ காப்பாற்றிட்ட ஐசு, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னே தெரியல ஐசு. என் வாழ்க்கையை முழுசும் உனக்கு ஒப்படைச்சா கூட அதுக்கு ஈடாகாத ஐசு. என் குழந்தைய நீ காப்பாற்றினது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ நாள் நீ என்னமோ கடமைக்கு தான் என் குழந்தைய பார்த்துட்ருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது ஐஷு, உனக்கும் குழந்தைங்க மேலே ரொம்ப பாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா நான் தான் அன்னைக்கே சொன்னேன் எங்கள் மாமா, எனக்கு வந்து குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க வந்து என் குழந்தை மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் தான் அதை நம்பாமையே இருந்துட்டு இருந்தீங்க. இப்போது எனக்கு நம்புறதுக்கான ஒரு ப்ரூஃபாக கூட ஆச்சில்ல மாமா அப்படிங்கிறாங்க. சேதுவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இவ்வளோ நாள் இப்படி பாசமாக இருந்த பிள்ளைய நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி சேது ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஐஸ்வர்யா இருந்துக்கிட்டு என்ன மாமா இப்போவையாவது நம்புறீங்களா இல்லை இன்னுமே
உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா நீ இப்படி சொல்கிறியே, நீ உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு போராட்டத்தையும் நான் பக்கத்துலேயே இருந்து தமிழ்ச்செல்வியோட உட்காந்து பார்த்துட்டு தான் ஐஸ்வர்யா இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் உள்ள தமிழ் கூட நானும் கூடவே தான் இருந்தேன். உனக்கு ஒரு ஒரு அசைவுக்கும் அவர் ரியாக்ட் பண்ணுறப்போ உன் உடம்பு என்ன பண்ணுது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். மாமா நான் போயிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கும். என்ன ஐஸ்வர்யா, அதுக்காகவா உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்கே கூட்டிகிட்டு போய் பார்த்து உன்னை பொழைக்க வச்சது எல்லாமே அதுக்கு தான். நீ என்ன ஐஸ்வர்யா எப்படி டக்குன்னு கேட்டுட்ட? என் குழந்தைய காப்பாற்றுற உன்னை நான் காப்பாற்றாம விட்டுருவேன் ஐஸ்வர்யா. என்ன பேச்சு பேசுகிற? இனிமேல் விளையாட்டு கூட இப்படி பேசாத அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா முன்ன மாதிரி எந்த ரியாக்ஷனுமே காட்டாமல் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. அப்போ சேது பக்கத்தில் ஐஸ்வர்யாவை கட்டி பிடிச்சி, இங்கே பாரு ஐஷு, கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு இங்கே பாரு ஐசு, இனிமேல் நான் உன்னை என் மனசார என்னோட ஒய்ஃபாக நான் ஏற்றுக்கிறேன். இவ்வளோ நாள் உண்மையிலேயே நான் ஏற்றுக்கல ஐசு. கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக நான் இருந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி உன்னைய என் சம்சாரமாக நான் மனசார ஏற்றுக்கிட்டேன் ஐஷு. இனிமேல் இந்த இடத்த மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், மாமா நிஜமாவா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஆமாம் ஐசு, இதுக்கு மேலேயும் ஒரு பொண்ணை சந்தேகப்பட்டேன்னா நல்லா மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி சேதுவே சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படிங்கிறாங்க. சரி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் ஒரு மொத்தம் கொடுத்துட்டு சேது நீ படுத்து தூங்கு, இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம், நீ போய் படுத்து தூங்கு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லவும், சரி மாமா எனக்கு ரொம்ப டயர்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போய் படுத்து தூங்கு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி சேது ஐஸ்வர்யாவுக்கு அவ்வளோ ஆதரவாக இருக்கிறாரு. இங்கே தமிழோட வீட்டில் தனம் கேட்குறாங்க. அக்கா என்னக்கா முடிவு பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. என்ன தனம், என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எதை பற்றி கேட்குற தனம்? மீனாட்சி பற்றி கேட்குறியா, இல்லை நான் ஹாஸ்டல் காலேஜ் போகிறத பற்றி கேட்குறியா, எதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்குறப்போ, அக்கா என்னக்கா நீ சேது மாமா மட்டும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்காரு, உனக்கு ஒரு கல்யாணம் வேணும்னு சொல்லி நான் கேட்டேன்லக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் போடி, போய் உன் வேலை எதுவும் இருந்தால் பாரு அப்படிங்கிறாங்க. அப்போது தமிழோட அம்மா அப்பாவும் கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. ஆமாம், அவள் கேட்குறதுல என்ன தப்பு தமிழ், கரெக்டாக தானே கேட்குறான், உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த சேது மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான், உனக்கு ஒரு துணை வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் யாரும் எனக்கு இதை பற்றி சொல்லாதீங்க, எனக்கு என் குழந்தைங்களே போதும், வேறு யாரும் எனக்கு துணை வேண்டாம் அப்படிங்கிறாங்க தமிழ். அதுக்கு பாட்டிமா இருந்துக்கிட்டு, என்ன தமிழ் ஏன் இவ்வளோ கோபமாக பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து உள்ள வர்றாங்க. பாட்டி இங்கே பாருங்க, ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்காங்களா, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களாமா அப்படின்னு தமிழ் சொல்லவும், என்னது அப்படின்னு சொல்லி பாட்டி திரும்பி பார்க்குறாங்க. அப்போது தினம் இருந்துக்கிட்டு, ஆமாம் பாட்டி, அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்காரு, அக்காவும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே, ஏன் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தனம் கேட்கவும், பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு தனம், சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிற நீ இதெல்லாம் பேச வேண்டிய வயசே இல்லை, போய் உன்னோட வேலையை பாரு, தமிழ் பார்த்துக்குவா சரியா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தினம் போயிடுறாங்க. அடுத்து தமிழ்ச்செல்வி கண்டிப்பாக வேறொரு கல்யாணம்லாம் பண்ணிக்குவாங்களா, இல்லை சேது கூட வாழ்வாங்களா, சேது ஐஸ்வர்யா கூட வாழ போயிடுவாங்களா, இல்லை தமிழ்ச்செல்விக்காக வெயிட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு கீழே என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.